வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரியேட்டிவ் பீயிங்ஸ். இனி நம்ம வீடியோவில் ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல், க்ளோன் ஸ்டாம்ப் டூல். ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் அதாவது ஹீலிங் ப்ரஷ் டூல். ஹீலிங்னா என்னது? சரி செய்கிறது, சரி ஆகிறது தான் ஹீலிங்னு சொல்லுவோம். காலில் அடிபட்டுருச்சு, ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதுதான் ஹீலிங். இப்போது இந்த இமேஜில் வந்து என்ன நம்மளுக்கு சரியாகணும்? இங்கே ஒரு கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருக்குது. இந்த பிம்பிள்ஸ் வந்து ஹீல் ஆகணும், சரியாகணும். ஸோ இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலை வச்சு என்ன பண்ணலாம், என்ன பண்ணி மறைய வைக்கலாம்? ஃபார் சப்போஸ் நீங்கள் ப்ரஷ் எடுத்துக்கிறீங்க, ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த ஃபேஸோட கலரை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கின்னு ஸோ நீங்கள் சும்மா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து அங்கே வந்து இது எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நேச்சுரலாக இருக்காது, பார்க்கவும் முடியாது, அதை பார்க்குறது மாதிரி இருக்காது எடிட் பண்ணால் அந்த மாதிரி. ஸோ ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் வச்சு என்ன பண்ணலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எவ்வளோ சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்குது ஸ்கின், இந்த இடத்துல வந்து பிம்பிள்ஸ் வந்து ஒரு மாதிரி நாசமாக இருக்குது. ஸோ இந்த சர்ஃபேஸை வந்து காப்பி பண்ணணும். ஆல்ட் அமுக்கிக்கிங்கன்னா கீபோர்டில் உங்களுக்கு அந்த இடம் ஒரு டார்கெட் பாயிண்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ண உடனே அது செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன உடனே எங்கெல்லாம் ஹீல் ஆகணும், இந்த இடம், அப்புறம் இந்த இடம் பிம்பிள்ஸ்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து இந்த மவுஸ் கர்சரை மூவ் பண்ண ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கூடவே அங்கே மூவ் ஆகிறது தெரியும். அது என்ன பண்ணுன்னா, அந்த ப்ளஸ் பாயிண்ட் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த சர்ஃபேஸை பூரா சைடில் பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடும். பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் பிரிண்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து பிளெண்ட் ஆகிடும். அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பிளெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ் மறைஞ்சிடும். இதுதான் இதோட பேசிக் அடிப்படை. இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலை வச்சு பண்ணுறேன். அதிலே வெறும் ஹீலிங் ப்ரஷ் டூல்னு இருக்குது. ஹீலிங் ப்ரஷ் டூல்ன்றது என்ன பண்ணுன்னா, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்படியே பண்ணலாம். சும்மா நீங்கள் இது பண்ணாலே பக்கத்தில் என்ன இருக்கோ அதை டேரெக்டாக பிரிண்ட் பண்ணி விட்டுரும். நம்ம வந்து செலக்ட் பண்ணி பர்டிகுலராக பண்ணுறத இது வந்து டேரெக்டாக செலக்ட் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணி அதை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுரும் பக்கத்தில் என்னென்ன இருக்கோ. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பூனைக்குட்டியை வந்து நம்ம எப்படி க்ளோன் பண்ணலாம், அதாவது க்ளோன் ஸ்டாம்ப் டூலை வச்சு என்ன பண்ணலான்றது. க்ளோன் ஸ்டாம்ப் டூல்ன்றது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல் வரும். ஸோ இதோட ஆப்ஷனும் ப்ரஷ் டூல் மாதிரி தான் இருக்கும். சைஸ் என்ன வேணும் வச்சுக்கலாம், ஹார்ட்னஸ் என்ன, ப்ரஷ் என்ன ஷேப் வேணுன்றதெல்லாம் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி அதோட எவ்வளோ தெரியணும், ஃப்ளோ அதெல்லாம் நீங்கள் நார்மலாக ப்ரஷ் டூலில் இருக்கிறது தான் அங்கேயும் இருக்கும். ஸோ அது மாதிரி தான். இப்போ அங்கே என்ன பண்ணணுமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு டார்கெட் பாயிண்ட் செட் பண்ணுறோம். இந்த பூனைக்குட்டியை வந்து அப்படியே இங்கே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இங்கே வைக்க போகிறோம். க்ளோனிங்னா என்னது? ஒன்று மாதிரி இன்னொன்று உருவாக்குறது. இந்த சினிமாலாம் மனுஷங்களை க்ளோன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, நிஜத்துலேயே ஒரு ஆட்டையும் க்ளோன் பண்ணி காட்டியிருக்காங்க சயின்டிஸ்ட்லாம். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த பூனைக்குட்டியை டிஜிட்டலாக இப்போ நான் க்ளோன் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல இந்த பாயிண்டில் இந்த டூலை வச்சுட்டு ஆல்ட் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணேன் இல்லையா, பண்ண உடனே இப்போ அங்கே ஒரு பாயிண்ட்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு கேப்பில் நான் வந்து அதை அப்படியே ட்ராக் பண்ணுறேன். நீங்கள் ட்ராக் பண்ணும்போது அந்த பூனைக்குட்டி ஃபேஸில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மூவ் ஆகிறது தெரியும், உத்து பார்த்தா தெரியும். அந்த ப்ளஸ் பாயிண்ட் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த இடம் இங்கே பிரிண்ட் ஆகினே வரும். ஸோ அது பிரிண்ட் ஆகும்போது இந்த பூனைக்குட்டி ஃபேஸும் பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் இதோட பேசிக், அதாவது க்ளோன் ஸ்டாம்ப் டூல். அந்த ப்ரஷ் அந்த ப்ளஸ் பாயிண்ட் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் அந்த பூனைக்குட்டியோட ஃபேஸ் பிரிண்ட் ஆகி நான் அதை அப்படியே கொண்டு வரேன். ஸோ இதோட எட்ஜெலாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் பிரிண்ட் பண்ண பூனைக்குட்டி எட்ஜு. காரணம் வந்து நான் சூஸ் பண்ண ப்ரஷ் அப்படி. இந்த ப்ரஷ்ஷு சூஸ் பண்ணேன்னா அப்படியே ஒரு மாதிரி இதுவாக பிரிண்ட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி பிரிண்ட் பண்ணுதுன்னு. ஸோ இதுதான் க்ளோன் ஸ்டாம்ப் டூல். ஸோ இன்றைக்கி நம்ம 2 டூலை பற்றி நல்லா பார்த்துருப்போம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் வேணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நான் இல்லுஸ்ட்ரேட்டர் டியூட்டோரியலும் போட போகிறேன். அதேமாதிரி இப்போ பைத்தான் டியூட்டோரியலும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்டெப்ஸ் இந்த சேனலில் இருக்குது. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இதை ஷேர் பண்ணுங்கள், தெரியணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால், தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, பாய்.